ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பாரத பண்பாட்டில் கிருஷ்ணன் என்ற பெயர் ஒலிக்காத இடமே இல்லை. அவர் ஒரு அரசன், ஒரு காதலன், ஒரு திருடன், ஒரு தூதுவன், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மகா குரு. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு விளையாட்டு என்று வாழ்ந்து காட்டியவர். பிறக்கும்போதே மரண பயத்தை எதிர்நோக்கிய ஒரு குழந்தை எப்படி ஒரு பேரரசை உருவாக்கி தர்மத்தை நிலைநாட்டியது என்பதை இந்த விரிவான கதையில் காண்போம். மதுரா நகரை கம்சன் என்ற அசுர குணம் கொண்ட மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தந்தை உக்ரசேனரையே சிறையில் அடைத்து அரியணையை கைப்பற்றியவன். கம்சனின் தங்கை தேவகிக்கும் யாதவ குலத் தோன்றல் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. ஊர்வலத்தின் போது வானிலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. கம்சா, நீ பாசத்தோடு அழைத்துச் செல்லும் உன் தங்கையின் 8வது குழந்தை உன்னை கொல்லும். பயந்து போன கம்சன் அங்கேயே தேவகியை கொல்ல முயன்றான். வசுதேவர் குறுக்கிட்டு தங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைப்பதாக வாக்குறுதி அளித்தார். கம்சன் அவர்களை ஒரு பாதாளச் சிறையில் அடைத்து இரும்பு சங்கிலிகளால் பிணைத்தான். தேவகிக்கு அடுத்தடுத்து 6 குழந்தைகள் பிறந்தன. கம்சன் ஒவ்வொரு குழந்தையையும் இரக்கமின்றி சிறைச்சாலையின் சுவரில் மோதி கொன்றான். 7வது குழந்தையாக பலராமன் கருவில் உருவான போது மகாவிஷ்ணுவின் ஆணையால் யோகமாயா அக்குழந்தையை வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் கருப்பையில் மாற்றினாள். சிறையில் அக்குழந்தை கலைந்து விட்டதாக கம்சன் நம்பினான். ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய நள்ளிரவில் சிறைச்சாலையில் ஒரு பேரொளி தோன்றியது. சங்கு சக்கரம் ஏந்திய சதுர்புஜங்களுடன் மகாவிஷ்ணு தோன்றினார். பின்னர் ஒரு அழகான குழந்தையாக மாறினார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்தன. காவலாளிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர். வசுதேவரின் விலங்குகள் தெரித்து விழுந்தன. வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் சுமந்து கொண்டு பெருக்கெடுத்து ஓடிய யமுனை நதியை நோக்கிச் சென்றார். மழை கொட்டியது. ஆதிசேஷன் தன் 5 தலைகளால் குடைபிடித்தார். யமுனை நதி வசுதேவருக்கு வழிவிட்டது. கோகுலத்தில் நந்தகோபர் யசோதையின் வீட்டில் பிறந்த பெண் குழந்தையை யோகமாயா எடுத்துக்கொண்டு கண்ணனை அங்கே விட்டுவிட்டு திரும்பினார். கோகுலத்தில் வளர்ந்த கண்ணன் தன் குழலிசையால் மாடுகளையும் மக்களையும் காட்டிலுள்ள மிருகங்களையும் கூட வசியப்படுத்தினான். கம்சன் ஏவிய அரக்கர்கள் கோகுலத்திற்கு வந்தனர். பூதனை, நஞ்சு கலந்த பால் கொடுத்த பூதனையின் உயிரையே குடித்தார். சகடாசுரன் வண்டி வடிவில் வந்த அரக்கனை ஒரு காலால் உதைத்து அழித்தார். காளியன், யமுனை நதியை நஞ்சாக்கிய காளியன் என்ற பாம்பின் தலைமீது நர்த்தனமாடி அவனை அடக்கினார். ஒருமுறை யசோதை கண்ணன் மண்ணை தின்றதாக கோபித்து அவன் வாயை திறக்கச் சொன்னபோது அந்த சிறுவனின் வாய்க்குள் 14 உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் கண்டு திகைத்து அது ஒரு கனவோ என்று வியந்தாள். இந்திரனுக்கு செய்யும் யாகத்தை நிறுத்தி இயற்கையை, கோவர்த்தன மலையை வணங்கச் சொன்னார் கிருஷ்ணர். கோபமடைந்த இந்திரன் பெருமழையை பொழியச் செய்ய கிருஷ்ணர் தன் சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி குடையாக பிடித்து 7 நாட்கள் மக்களை காத்தார். இந்திரன் தன் தவற்றை உணர்ந்து கிருஷ்ணரை சரணடைந்தான். வாலிப வயதை எட்டிய கிருஷ்ணரும் பலராமனும் கம்சனின் அழைப்பை ஏற்று மதுரைக்கு சென்றனர். அங்கு கம்சன் ஏவிய குவலயா பீடம் என்ற யானையையும் சானூரன், முஷ்டிகன் போன்ற மல்லர்களையும் வீழ்த்தினர். இறுதியில் கம்சனின் அரியணை ஏறி அவன் முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி தர்மத்தின் எதிரியான கம்சனை கொன்று தன் பெற்றோரையும் தாத்தாவையும் விடுவித்தார். கிருஷ்ணர் துவாரகை என்ற பொற்கால நகரை நிர்மாணித்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் மூண்டபோது ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற நிபந்தனையோடு அர்ஜுனனின் தேரோட்டியாக பார்த்தசாரதி நின்றார். போர்க்களத்தில் உறவினர்களை கொல்லத் தயங்கிய அர்ஜுனனுக்கு காலத்திற்கும் அழியாத பகவத்கீதையை உபதேசித்து தனது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ற தத்துவத்தை உலகுக்கு வழங்கினார். கிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு முழுமையான காவியம். அவர் அழுததில்லை, எப்போதும் புன்னகைத்தார். போராட்டங்களை அவர் ஒருபோதும் வெறுக்கவில்லை, மாறாக அவற்றை ஒரு விளையாட்டாக மாற்றினார். நாம் கிருஷ்ணரை தேடி எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நம் உள்ளத்தில் இருக்கும் அன்பும் செய்யும் செயலில் இருக்கும் தர்மமுமே கிருஷ்ணன்.
எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.